வெல்கம் டு மை another வீடியோ இன் நியூமராலஜி. இன்றைக்கி நான் பேச போகிற பர்சன் வந்து முக்கியமாக இந்த கார்ப்பரேட் அட்மாஸ்பியரில் இருந்தவங்களுக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது இது எம்பிஏ படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கோ, அல்லது பொதுவாக கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் இருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கோ இருக்கிறவங்களுக்கோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படுன்னு நான் நினைக்கிறேன். இவரை பற்றி பேச போகிறது, இவர் வந்து 2 சக்ஸஸ்ஃபுல் பிராண்டுக்கு ஒரு உரிமை உள்ளவர். ஒன்று வந்து டைட்டன் வாட்சஸ், இன்னொன்று வந்து டனிஷ்க் பிராண்ட். இந்த 2 பிராண்டும் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஏன் இன்றைக்கி அவரை பற்றி ஸ்பெஷலாக பேச விரும்பினேன்னா, அவருடைய கார்ப்பரேட் லேடர் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஒண்டர்ஃபுல், ஃபினாமினல். இன்றைக்கி அவர் டாடா ட்ரஸ்ட்டில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் காங்க்ளமரேட்ஸ் இன் த வேர்ல்டு, 15 lakh crore ஆனுவல் ரெவன்யூ பண்ணுற டாடா குரூப். அவங்க இட் இஸ் ரிப்போர்ட்டிங் டு டாடா ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டில் வந்து நிறைய ட்ரஸ்டீஸ் இருக்காங்க. முக்கியமான ட்ரஸ்டி தமிழ்நாட்டை சேர்ந்த டிவிஎஸ் குரூப்பை சேர்ந்த வேணு சீனிவாசன் இருக்கார். இவர் பாஸ்கர் பட்டை அந்த ட்ரஸ்ட்டில் இப்போ சேர்த்துருக்காங்க 1 or 2 days பிஃபோர். அது பேப்பரில் படித்தேன் இன்றைக்கி நான், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். ஸோ ஈ இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் சக்ஸஸ்ஃபுல் கார்ப்பரேட் மேன் ஹூம் ஐ ஆல்வேஸ் அட்மைர்ட். அவர் வேறு யாரும் இல்லை, அவர் பெயர் வந்து பாஸ்கர் பட். பாஸ்கர் பட்டோட கேரியரை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஐஐடி மெட்ராஸில் படிச்சிருக்காரு, பிடெக் படிச்சிருக்காரு. அது முடித்த உடனே ஐஐஎம் அஹமதாபாத் முடிஞ்ச உடனேயே காட்ரேஜ் அதில் ஜாயின் பண்ணியிருக்காரு 78. இம்மிடியேட்டாக அங்கே வந்து ஒரு 5 years ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டாட்டா வாட்ச் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க டாட்டா குரூப்பில். அப்போ அந்த பிராண்ட் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு டைட்டன்ட்டு. அவர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக தான் ஜாயின் பண்ணார் டாட்டா குரூப்பில். இவருக்கு முன்னாடி வேறு ஒரு எம்டி இருந்தாங்க. அப்புறம் படிப்படி அதில் வளர்ந்து 2002 19 வருஷம் கழித்து அந்த டாட்டா கம்பெனிக்கு சேர்மன் ஆனார். அதாவது டைட்டன் கம்பெனிக்கு சேர்மன் ஆனார். ஃபினாமினல் சக்ஸஸ். அந்த ஃபேக்ட்ரி வந்து ஹொசூரில் இருக்குது, ஒண்டர்ஃபுல் ஃபேக்ட்ரி. ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த ஃபேக்ட்ரி விசிட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு. அவர் வந்து இந்த டைட்டன் பிராண்டை இந்த நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட் பிராண்டாக பெருசாக மாற்றிருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்காரு. அதுக்கு இடையில் இந்த டைட்டன் பிராண்ட்லேயே இந்த டைட்டன்கிற இண்டஸ்ட்ரீஸுங்கிற கம்பெனி ஆரம்பித்து அதில் வந்து 2 சக்ஸஸ்ஃபுல் அனதர் பிராண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஒன்று வந்து டனிஷ்க் ஜுவல்லரி, ப்ரீமியம் ஜுவல்லரி. இன்னொன்று வந்து டைட்டன் ஐ+ ஃப்ரேம்ஸ், சன் கிளாஸஸ், ஐ மீன் ரீடிங் கிளாஸஸ். ஸோ இந்த 3 பிராண்டு, டைட்டன், டனிஷ்க், டைட்டன் ஐ+, இந்த 3 பிராண்டும் ஃபினாமினல் சக்ஸஸ் வெற்றி அடைஞ்சது காரணம் மிஸ்டர் பாஸ்கர் பட். இப்போ அவரை பற்றி தான் நியூமராலஜி பார்க்க போகிறோம். அவர் பிறந்த தேதி வந்து 29th August 1954. இன்றைக்கி அவருக்கு 71 வயசு ஆகுது. 29/8/1954. விதி எண் கூட்டுத்தொகை 2, பிறவி எண் 2. இது ரொம்ப ரேர். அதாவது பெயர் எண்ணும் விதி எண்ணும் பிறவி எண்ணும் ஒன்றாக இருப்பது ஒரு விதமான யோகம்தான். இந்த 2ஆம் நம்பரை பிறந்திருக்கிறார். இந்த 2ஆம் நம்பர் எதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒத்துழைப்பு கொடுக்குற எண்கள் என்னென்ன பார்த்தோம்னா, டாப் லைனில் வந்து 1, 5, 6. இது வந்து கெய்ரோ படி, கெய்ரோ த அத்தாரிட்டி நியூமராலஜி. அவர் சொல்படி 1, 5, 6 ரொம்ப கம்பேட்டபிள், ஒத்து போகிற நம்பர் 2ஆம் நம்பர் பிறந்தவங்களுக்கு. கரெக்டுங்களா? இப்போ
இவர் இந்த நியூமராலஜிலும் படித்து இடித்து அதுக்கு பதியாக வச்சுருக்காராங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. பட் இது வந்து ஒரு ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குறேன். பட் அது கரெக்டாக இருக்குது, நியூமராலஜி சயின்ஸ் படி கரெக்டாக இருக்குது. பாஸ்கர் பட் அதனுடைய பெயரினுடைய கூட்டுத்தொகை BHASKAR, பாஸ்கர் பட் BHAT. இதனுடைய கூட்டுத்தொகை 28. அதை கூட்டினா 2 8 10 1. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 ரொம்ப ஒத்து போகிற நம்பர். ஸோ பாஸ்கர் பட் வந்து 1 வருது. சரி, இவர் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணார்? காட்ரேஜுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணது டாட்டா. முதல்ல ஜாயின் பண்ண கம்பெனி காட்ரேஜ் இல்லையா? காட்ரேஜ் வந்து அதனுடைய நம்பர் என்ன வருதுன்னா 3 + 7 10, 10 + 4 14, 14 + 2 16, 16 + 5 21, 21 + J 22. Let me correct myself again. G 3 + 7 10 14 16 21 22. It comes 22. 4 காட்ரேஜ் வந்து 4 வருது. முன்னாடியே பழைய வீடியோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொன்னது இந்த 2 வந்து சேஸ் பண்ணுறது 2 4 8. ஸோ அந்த காட்ரேஜ் இவர் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. IIM அகமதாபாத் முடிஞ்ச உடனே அதனுடைய எண் வந்து 4. ஸோ 2க்கும் 4 4க்கும் ஒத்து போகிறது கண்டிப்பாக. டாட்டா இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணும்போது டாட்டாவுடைய கூட்டுத்தொகை எண் 1978 ஜாயின் பண்ணுறாரு. 78 முடிச்சுட்டு 78லேருந்து 5 வருஷம் காட்ரேஜ். 83 ஜாயின் பண்ணுறாரு டாட்டா இண்டஸ்ட்ரீஸில். ஸோ டாட்டாவுடைய கூட்டுத்தொகை வந்து 10 வரும். 1 + 0 1. ரைட்டுங்களா? இது வெரி இன்ட்ரெஸ்டிங். அதில் வந்து டைட்டன் பிராண்டை கொண்டு வர்றாரு, லான்ச் பண்ணுறாரு. டைட்டன் வந்து கூட்டுத்தொகை 15 வரும். TITAN 15. 1 + 5 6. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கைரோபடி 2க்கு ஒத்து போகிற நம்பர் 1 5 and 6. ஸோ டைட்டன் வந்து 6 வந்துருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்தாப்புல பாருங்கள், தனிஷ்க் ஜுவல்லரி TANISHQ. இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 20 வரும். 2 + 0 2. இவர் பிறந்தது 2, கூட்டுத்தொகையும் 2. ஸோ 2க்கு ஒத்து போகிற நம்பரை விட பிறவி எண்ணோ விதி எண்ணோ விழுந்தால் அது கண்டிப்பாக ஒத்து போகணும் எல்லாத்துக்கும். இது எல்லா நம்பருக்கும் பொருந்தும். இப்போ ஒருத்தர் 3ஆம் நம்பரில் பிறந்தார்னா அவர் 3ஆம் நம்பர் தேதி வந்து எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அவருக்கு ஒத்து போகும். 3 12 30 இதெல்லாம் ஒத்து போகும். அது மாதிரி இவர் 2ஆம் தேதி 29ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு, கூட்டுத்தொகை 2. இந்த தனிஷ்கோட கூட்டுத்தொகை 2 வருது. ஸோ இந்த பிராண்டை பாருங்கள் 2. இன்ட்ரெஸ்டிங். டைட்டன் I+, 3ஆவது பிராண்டு. டைட்டன் I+ இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா TITANEYEPLUS. இதனுடைய கூட்டுத்தொகை 8 வரும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2 4 8 ஒன்றுக்கு ஒன்று சேஸ் பண்ணுவோம். ஸோ டைட்டன் I+ கூட்டுத்தொகை 8 வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவருடைய எண் வந்து 2, ஒத்து போகிற நம்பர் 1 5 6, பெயர் என்னோட கூட்டுத்தொகை 1 வந்துடுது. டாட்டாவுடைய அது முதல் கம்பெனி, அந்த கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியை ஜாயின் பண்ணி டாட்டா ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணி அந்த கம்பெனியோட CMD ஆனார். டைட்டனோட CMD ஆனார். அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து அது தனிஷ்க் பிராண்டு டைட்டன் I+ இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னே 78 ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 44 வருஷத்துக்கு அப்புறம் ஜாயின் டாடா ட்ரஸ்ட். இமேஜின் எ மிடில் கிளாஸ் மேன் IITயில் முடிச்சுட்டு IIMயில் முடிச்சுட்டு காட்ரேஜில் ஜாயின் பண்ணி டாட்டாவில் முடிச்சிருக்காரு. 2 கம்பெனி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் பீக் அடைஞ்சிருக்காரு. அவருடைய
பிறந்த தேதி 29/8/1954, 2/2. அதுக்கு ஒற்று போகிற நம்பர் 156. இவருடைய பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், 156 வருது, 8 வருது. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது இப்போ நியூஸ் தற்செயலாக பார்த்தேன் நான், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். He has been recently inducted as one of the trustees in Tata Trusts. ஏன்னா டாடா ட்ரஸ்ட் தான் டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸை கண்ட்ரோல் பண்ணுது. இன்றைக்கி டேட்டில் டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி இந்த டாடா குரூப். டாடா மோட்டார்ஸ்க்கு அப்புறம் அதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நியூமராலஜியோ அஸ்ட்ராலஜியோ பொய்ப்பதில்லை. அது சரியான நபர் சரியான அறிவோடு அணுகினால் நமக்கு நிறைய ஆச்சரியங்களும் சில க்ளூஸும் நம்மளுக்கு கிடைக்கும். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. We'll meet on some other occasion. Thank you.